ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இங்கே இதுதாங்க பள்ளிக்கரணை ஏரி. எவ்வளோ பெரிய ஏரி பார்த்தீங்களா? பசங்க நிறைய பேர் மீன் பிடிச்சிருக்குறாங்க. இங்கே மீன் பிடிக்கிறத பார்க்க தான் நான் அங்கேருந்து வந்துருக்கு வேலை செய்யறது பள்ளிக்கரணைக்கு. இந்த ஏரிக்கரை மேலே ஒரு கோவில் ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள். கருமாரியம்மா கோவில். ஜூம் பண்ணி கட்டுறேன். அழகாக இருக்கா பாருங்க. கருமாரியம்மா கோவில் ஏரிக்கரை மேலே கட்டியிருக்காங்க. பக்கத்துலேயே வீடு இருக்குது. வீட்டு பக்கத்தில் நல்ல பெரிய ஏரிங்க இது. பள்ளிக்கரணை ஏரி பெரிய ஏரியா இருக்குது. பக்கத்தில் ஃப்ளாட்டுங்க ஏரிக்கு அண்ணன் இருக்குது பாருங்க. ஓகேங்களா? செம்ம சூப்பராக இருக்குது. நல்லா காற்றடிக்குது. பாருங்களேன், மரம்லாம் எப்படி ஆடுது பாருங்க. நான் அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். எவ்வளோ பேர் மீன் பிடிச்சிருக்காங்க பசங்கன்றதை நான் அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெரிய மீன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அப்போ மீனை பாருங்கள். தூக்கவே முடியலையே. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள். அம்மா ஐயோ, தூக்கவே முடியல. நிஜமாக அந்த மீன் ஒரு 5-6 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய மீன். இப்போ நம்ம ஏரியில் பிடிச்சோம்னா மீன், அந்த மீனை தான் இப்போ ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ஸ்லைஸ் எவ்வளோ பெருசு பாரு. ஓகே, இது அம்மா பண்ணி வச்சுருக்கேன். அதை காட்டுறாங்க. ஸ்லைஸ் பொறிச்சு வச்சுருக்கேன். எவ்வளோ பெரிய ஸ்லைஸ் பார்த்தியா? இப்போ பண்ணது கொஞ்சம் மீன் தான். இது வந்து மீன் முட்டை. அந்த அந்த மீனுக்குள்ளது பற்றி அப்போ முட்டை அதுவே 1 கிலோவுக்கு மேலே இருந்தது. இது எல்லாமே மீன் முட்டை தான். எதுவுமே போடல. வெறும் வெங்காயம், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, மிளகு தூள் தான் போட்டு பண்ணியிருக்கேன். எவ்வளோ இருக்குது பார்த்தியா? மீனை நான் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். ஒரு 5-6 துண்டு மட்டும்தான் இப்போ நான் ஃப்ரை பண்ணுறேன். மற்ற மீன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். நாளைக்கு குழம்புக்கு ரெடி பண்ணிட்டு நாளைக்கு வந்து மீதி மீனை வந்து குழம்பு வச்சுட்டு பொரிக்கலாம். ஆயாவிட்டு கொஞ்சம் கொடுத்து அனுப்புகிறேன் மீனை. உப்பு மிளகாத்தெல்லாம் போட்டு ரெடி. ஆயா வீட்டு கொஞ்சம், அத்தை வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்து அனுப்பணும்ப்பா. எங்கள் அண்ணன் பையன் தாங்க பிடிச்சி கொடுத்தான் மீன். எங்கள் அண்ணன் பையன் பள்ளிக்கரையில் இருக்கிறான். அவன் தான் அத்தை வாங்க அத்தனை மீன் பிடிச்சிக்கிறேன், வாங்க அத்தனை கூப்பிட்டேன்னா போனேன்னே அவ்வளோ பெரிய மீன் பிடிச்சி கொடுத்தான். எங்கள் அண்ணன் வீட்டுக்கு கொஞ்சம் மீன், எங்கள் அம்மா வீட்டுக்கு கொஞ்சம், நான் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கேன். அவ்வளோ பெரிய மீனுங்க. 3 ஃபேமிலிக்கு தாராளமாக போதும். 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் அந்த மீன். அவ்வளோ இருக்குது. அவ்வளோதாங்க, மீன் வேலைலாம் முடிஞ்சுது. இப்போ போய் நம்ம சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிட்லாம். வாங்க, இதோட நம்ம சாப்பிட்டுட்டு வாங்க. சமையல் வேலைலாம் முடிஞ்சுது. வாங்க சாப்பிட்லாம். இதோட நம்ம அடுத்த வீடியோவில், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.